வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான அதே நேரம் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்மள நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய லஞ்ச் ரெசிபிஸ்னே சொல்லலாம். தயிர் சாதம், மாங்காய் ஊறுகாய், இந்த ரெண்டு ரெசிபிஸ்மே செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைமே போதும். நீங்க இப்பதான் புதுசா குக்கிங் கத்துக்கிற பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கூட நீங்க கூட ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சோ வாங்க இந்த ருசியான ரெசிபிஸ் எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். மாங்காய் ஊறுகாய் பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்ன பீசஸாவோ இல்லை கொஞ்சம் பெரிய பீசஸா வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இந்த மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, எண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன். இதுல வந்து கடுகு வறுத்துக்கலாம். இந்த கடுகு வந்து பொரிஞ்சு வர அளவுக்கு வறுக்க தேவையில்ல, லேசா அது சூடானாலே போதும். அப்படியே எடுத்துடலாம் ஸ்டவ் விட்டு. கடுகு வந்து வறுபட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயத்தை சேர்த்திருக்கேன். இதையும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து லேசா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, அப்பவே ஸ்டவ் விட்டு எடுத்துடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ரொம்ப கசப்பாயிடும். இது ரெண்டையும் நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா லேசா அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம். இது ரெண்டும் லேசா ஆறுனதும் அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். அரைச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயில இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ரொம்ப குயிக்கா பண்ணி முடிச்சிடலாம். நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பொடி இருக்கு இல்லையா, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். இதை தாளிக்காம சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, அது பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டா அப்படியே கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாங்காவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கிளற வேணாம். 2 நிமிஷம் வந்து கரெக்டான டைம். அப்படியே ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம். நம்ம இதுல சேர்த்த அந்த வெந்தயம், கடுகு பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க வறுத்து அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன ஊறுகாய் பண்றீங்களோ அதுல வந்து நீங்க சேர்த்துக்கலாம். மாங்காய் ஊறுகான்னு இல்ல, மற்ற எந்த ஊறுகாய் வகைகள் பண்ணீங்கன்னாலும் அதுல கொஞ்சமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல வாசனையாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் விட்டு இறக்கிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். பாருங்க, நம்மளோட ருசியான மாங்காய் ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா தயிர் சாதம் பண்ணிடலாம். தயிர் சாதம் பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா இஞ்சி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, 3 பச்சை மிளகாய் சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். சாதம் சூடா இருக்கு. இதை லைட்டா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல குழைய வேணும் அப்படின்னாலும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சாதத்தை வந்து நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா அப்படியே இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த பட்டர் வந்து தயிர் சாதத்தோட டேஸ்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்கறது. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து இதுக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இடையில சாதம் வந்து லைட்டாக அந்த மாதிரி கட்டி சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை அப்படியே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய தயிரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன்.
நாங்கள் வந்து பொதுவாக பால் வந்து சேர்த்து தயிர் சாதம் பண்ண மாட்டோம். அதனால வந்து நான் பால் சேர்த்துக்கல. நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. பாதி கப் அளவுக்கு பால் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கிளறுங்க. அப்போ வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்துலேயும் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை லஞ்சுக்கெலாம் தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சிடுறீங்க அப்படின்னா பால் சேர்த்தே பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப புளிச்சு போயிடும். இப்போ தயிர் சாதத்துக்கு தேவையானதை தாளித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுந்து, பொரிய ஆரம்பிச்சதும் கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பச்சை மிளகாயும் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் எப்பவும் சேர்ப்பேன்றதுனால சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த தயிர் சாதத்தோட கிளறும்போது வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் அந்த காரம்லாம் லைட்டாக அந்த தயிர் சாதத்தில் இறங்கும். அப்போ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆப்பிளை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா மாதுளம் பழம் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியான மெனுவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.